கடவுளையே ஏமாத்தலாம் பாருங்க சங்கிங்க. கடவுளுக்கே சங்குத்துறாங்க. இங்க எப்படா கந்த சஷ்டி கவசம் பாடப்படணும் பார்த்தா முருகனுக்கே விபூதி வச்சுட்டானுங்க. ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க. இந்த மாநாடு வரும் பொழுது எல்லோரும் முருக பக்தர்களாக வந்திருக்கீர்கள். திரும்பி செல்லும் பொழுது வீரபாகுவாக திரும்பி செல்லுங்கள். யார் சொல்றது? அண்ணாமலை. ஏன்டா சாமி கும்பிட வந்தவன் ஏன்டா வாழையில சண்டைக்கு போனா? என்ன சொல்றது? அந்த அண்ணாமலை இதை பேசணும். சூரசம்ஹாரம் செய்யணும்னு. நீ ஒரு மயிரும் போட முடியாது அண்ணாமலை. நேற்றைக்கு மதுரையில் நடத்தினாங்களே அது மாநாடா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. சங்கிகளுடைய மாநாடு பாஜகனுடைய பினாமியா இந்து முன்னணி சொல்லி அந்த மாநாடத்தை சொல்லி அதுல நயனா நாயகன் அவர் பாட்டெல்லாம் பண்ணி தெலுங்கெல்லாம் பேசினார். அவர் பேசுனது தெலுங்கே கிடையாது. அது பவன் கல்யாணம் சிரிச்சாடி பார்த்துட்டு நீங்க ஏன் கூட்டணும் வந்துன்னு கேட்கல. பவன் கல்யாணம் கூட்டணும் வந்து மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இந்த முருகர் மாநாடுக்கு பவன் கல்யாணம் வரணும்ன்றதுல அவன் பெரிய சங்கி. யாரு? பவன் கல்யாணம். அவனுக்கு மத கலவரத்தை உண்டுவாக்கணுங்க, மதவெறி வர மாதிரி பேசுவானுங்க. மதவாத மாநாடு தான் அதுன்னு நாங்க சொன்னோம். இல்ல நேற்று பவன் கல்யாணம் பேச நிரூபணம் ஆயிடுச்சா இல்லையா? அங்க இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர், அதிமுக நிர்வாகிங்க எல்லா உட்காந்து கை தட்டுனேங்கிறாங்க. அவன் பெரியாரு அண்ணா விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி போடுறான். அதையும் பார்த்து கை தட்டுறானுங்க இந்த கொர்ராடம் வந்தீங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா the Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடையாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு மதுரையில முருகர் மாநாடு நடத்துகிறோம் என்று அறிவித்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். நாங்கள் இதைதான் முன்பே குறிப்பிட்டோம். எப்போ அவங்க முருகர் மாநாடு இந்து முன்னணி சார்பா நடத்தணும்னு அறிவிச்சாங்களோ அப்போதே நாங்க தொடர்ந்து என்ன சொன்னோம்னு கேட்டா அது வந்து முருகர் மாநாடு கிடையாது, அது சங்கிகள் மாநாடு, அது ஒரு மதவாத மாநாடு. முருகர் பேரை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் முருகர் மாநாடு என்கின்ற பேரில சங்கிகள் மாநாடு நடத்துகிறார்கள். அது பாஜகனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டம். இது உண்மையான முருகர் மாநாடு கிடையாது என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அதேதான் மாண்புமிகு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர் பாபு கூட அதான் தெரிவிச்சார். அப்போ இவங்களுக்கு வந்து வைத்தறிச்சல மாநாடு நடத்துறது இவங்க ஏத்துக்கல, இவங்க பயப்படுறாங்க, பெரும் கூட்டம் கூட்டிடும், இந்து வாக்குகள் எல்லாம் வந்து பாஜக கவர்ந்துடும் மாநாடு நடத்த உடனே. எனவே இது பியூரான இந்துவனுடைய மாநாடு, அதாவது முருகர் மாநாடு. இந்த முருகர் மாநாடு பாருங்க எப்படி இருக்க போகுது அப்படிலாம் இவங்க பாட்டு அவங்களே பில்டப் பண்ணி பேசிக்கினாங்க. ஆனா நேற்றைக்கு நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சியிலும் அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஒரு பொதுக்கூட்டம் சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு என்ன முடிச்சாங்க. ஒரு பொதுக்கூட்டத்தை மாதிரி ஒன்று நடத்தி அதற்கு யூபியினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வருவதாக சொன்னார்கள். கடைசியில் இருந்தாலும் வரல. அப்புறமா நம்ம ஆந்திரானுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் வந்தார். அதுக்கு வரும்போதே பிளைட் கோளாறு, பிளைட் சொல்லி அங்கேயே முருகர் சொல்லிக்கிறார். பவன் கல்யாண் పోవద్దు, అది వచ్చేసి నా పేర్ల వాళ్ళు మానాడని చెప్పేసి అది మానాడు కాదు పవను, అది వచ్చేసి వాళ్ళు ఎలక్షన్ మీటింగ్, నా పేరులో ఎలక్షన్ మీటింగ్ జరిగిపోతుంది, నువ్వేంటికి పోతావు, పోవద్దు, ఇక్కడనే ఉండు, పోవద్దు అని మురుగురు சொல்லிக்கிறார். போவாத, அது என் பேர்ல அவங்க வந்து மாநாடு சொல்லி சங்கிங்க எலெக்ஷன் பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க, அதுக்கு நீ ஏன் போற, போவாத சொல்லி விமானம் கோளாறாயிக்குது. இந்த ஆள் அந்த ஆள் விமானம் எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டார் பவன் கல்யாண். அவர் தானே சீஃப் கெஸ்ட். மதுரையினுடைய தேர்தல் பிரச்சார பாஜகனுடைய சங்கிகளுடைய அந்த பொதுக்கூட்டம், முருகர் மாநாடு என்ற பேர் நடைபெற்ற சங்கி பாஜக பொதுக்கூட்டம் வந்து இறங்கிட்டார் மதுரை ஏர்போர்ட்ல. வரவேற்கிறதுக்கு இந்த அக்கா போனாங்க. யாரு? இந்த அக்கா இந்திசை சவுந்தரராஜன் போனாங்க. ஏன்னா அவங்க அந்த மாநிலத்துல கவர்னரா இருந்தாங்களாமே. இந்த அக்கா கிளம்பி போனாங்க. கிளம்பி போன உடனே அவர் வந்துட்டார் பவன் கல்யாண். வந்தோடனே கூட்டத்துல போன உடனே இந்த அக்கா கொஞ்சம் லாரி டயர் மாதிரி அப்படியே உருண்டு போய்கிறாங்க. புஷ் தள்ளிடுறாங்க கீழே. உடனே அந்த அக்கா கொஞ்சம் தடுமாறி அப்படி கீழே வந்து அப்புறம் தூக்கி விட்டு கோவத்துல அந்த அக்கா போயிட்டாங்க, இந்திசை சவுந்தரராஜ். அப்புறமா பவன் கல்யாண மேடைக்கு கூட்டின்னு போறாங்க. அது மேடைக்கு கூட்டின்னு போகும்போது ஏதோ ஒரு ஆன்மீக ஒரு மாநாடு மாதிரி தெரியல, ஏதோ அவர் பவன் கல்யாணம் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சொன்ன மாதிரி அவர் மேடைக்கு போன கையெல்லாம் காட்டி அது முழுக்க நீங்க அந்த மாநாடை நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்ச பொதுக்கூட்டம் நைட் 9 மணிக்கு முடிஞ்சிச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட மாடல் அரசில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே முருகர் மாநாடு பழனியிலே நடைபெற்றது. பழனி கோயில்ல முருகர் கோயிலுக்கு அந்த மலை அடிவாரத்துல அந்த மாநாடு நடந்துச்சுங்க.
இந்த மாநாடு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எல்லாருமே மாநாடை பார்த்திருப்பீங்க. டிவியில பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க. அந்த மாநாடை ஒரு ஆன்மீக மாநாடு எப்படி நடத்தணும், எப்படி நடக்கணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்ட நடந்த மாநாடு தான் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர், தேச தலைவர் 2026 மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார். முருகர் மாநாடு. கண்குள்ளா காட்சி. அந்த மாநாடு இப்ப கூட அப்படியே கண்ணிலே இருக்குதுங்க. அந்த மாநாடு இப்ப கூட கண்ணிலே இருக்குது. ஆன்மீக சொற்பொழிவுகள், முருகனுடைய சொற்பொழிவுகள், வெள்ளி தேவையான திருமணம், முருகருடைய பக்தி பாடல்கள், ஆன்மீக பாடகர்கள், வீரமணி போன்ற ஆன்மீக பாடகர்கள், மங்கையர்க்கரசி போன்ற அற்புதமான ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், ஆதினங்கள் அதில் பங்கேற்றார்கள். அதுல ஒரு சின்ன பாப்பா, ஒரு குழந்தை ஒண்ணு பாடிச்சு முருகர் பாட்டு. ரொம்ப அற்புதமா பாடிச்சு அந்த குழந்தை முருகர் பாட்டு. அப்படியே அந்த குழந்தை அந்த பாட்டு பாடும்போது கண்கள் எல்லாம் நடனம் ஆடிச்சு. அந்த குழந்தை பேர் நான் மறந்துட்டேன். இதே நம்ம கிங் 360 யூடியூப் சேனல் அது ஒளிபரப்பாச்சு. எனவே 2 நாட்கள் அந்த மாநாடுன்னு பார்க்கும்போது முழுக்க முழுக்க ஆன்மீக தொடர்பான முருகன், தமிழ் கடவுள் முருகனுக்கு தொடர்பான நிகழ்ச்சிகள் இங்கே நடந்தது. அப்படியே முருகனே நேரா பாக்குற மாதிரி இருந்துச்சு மாநாடு. பழனி மலையில இருந்து முருகனே கீழே இறங்கி வந்து மாநாடு பார்த்தாங்கன்னு எல்லா ஆன்மீகவாதிகளும் சொன்னாங்க. உலக நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட 30 நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் அந்த மாநாட்டிலே பங்கேற்றார்கள். உலக நாடுகளில் இருந்து 30 நாடுகளில் இருந்து முருக பக்தர்கள் அந்த மாநாட்டில பங்கேற்று அரசியல் சாயம் இல்லாமல் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுகள், முருகனை குறித்தே பேசி 2 நாட்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு சென்றிருந்தோம். அந்த மாநாட்டை பார்க்கும் பொழுது முருகனோடு வாழ்ந்ததாக ஒரு உணர்வு ஏற்பட்டது. இது இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே பழனியிலே நடைபெற்ற முருகனுடைய மாநாடு. இது நீங்க பாத்தீங்களா? ஏன்னா நாங்க சும்மா குறை சொல்றோம் நினைக்கூடாது. நேற்றைக்கு மதுரையில் நடத்தினாங்களே, அது மாநாடா இல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது நீங்களே முடிவு பண்ணிடுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்டமா என்னங்க நடந்துச்சுங்க? மீட்டிங் பேசினாங்க. மீட்டிங் அவர் பவன் கல்யாண் எழுதின வந்துட்டார் முழுக்க முழுக்க. அதாவது நம்ம கவர்மெண்ட் அட்டாக் பண்றாராம். அவர் ஆந்திரால இருந்து இங்க வந்து நம்ம கவர்மெண்ட் அட்டாக் பண்றாராம். நம்ம வந்து இந்துத்துவாக்கு எதிரானவங்களாம். கருப்பூர் கூட்டமா இந்த மாநாடுக்கு தடை விதிச்சுமா, இந்த மாநாடுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணலையாம். முருகருக்கு நம்ம எதிர்ப்போம், இந்துத்துவாக்கு நம்ம எதிர்ப்போம், மற்ற மதங்கள் வளர்க்கிறோமா, இந்து மதத்தை நம்ம அழிக்கிறோமா. அந்த கோணத்துல அங்க பவன் கல்யாண் அவர் பேசுறார் அந்த கோணத்துல. ஆனா ஒண்ணுங்க, அந்த மாநாட்டை உனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? உங்களால ஞாபகதா? 5 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட போறோம். என்ன சொன்னாங்க? 5 லட்சம் பேர் ஒன்னா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட போறோம், கிட்னஸ் ரெக்கார்டுன்னாங்க. அதை மட்டும் நான் ரொம்ப அவளை எதிர்பார்த்தேன். டிவி முன்னாடி உட்காந்து என்னதான் பாட போறாங்க பார்க்கலாம். இதுல வேற ஒன்றிய இணையமைச்சர் அவர் முருகன், அவர் என்ன சொன்னாரு? இந்த முருகர் மாநாட்டுல 5 லட்சம் பேர் நாங்க ஒன்னா சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாட போறோம். அந்த டிவியில மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பாங்க, நீங்களும் எங்களோடு சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடணும்னா அவர் ஒரு வேண்டுகோள்லாம் வச்சார். சரி, என்னதான் பாட போறானுங்க கந்த சஷ்டி கவசம் நம்மளும் பார்த்தோம். இப்போ இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடந்த பழனியில மாநாட்டுல எல்லா பாடல்களும் வந்தாங்க. ஆன்மீக பாடல்கள் எல்லாரும் பாடினாங்க. கந்த சஷ்டி கவசம் பாடினாங்க, அழகா பாடினாங்க. கந்த சஷ்டி கவசம் நம்ம கேட்டோம். சாமி கும்பிடாதவனும் ஆன்மீகவாதியா மாறிட்டான் அந்த மாநாட்டுல. இங்க எப்படா கந்த சஷ்டி கவசம் பாட பண்ண பார்த்தா முருகனுக்கே விபூதி வச்சுட்டானுங்க. ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க. நான் யாராவது ஒரு 10 பெண்கள் பாடல்கள் பாடுவாங்க, இல்ல சின்ன சின்ன குழந்தைங்க கூட பாடுவாங்க கந்த சஷ்டி, இல்ல யாருன்னா ஆதினங்கள் பாடுவாங்க, இல்ல ஆன்மீக தொடர்புடையவர்கள் யாருன்னா பாடுவாங்க, முருக பக்தர்கள் பாடுவாங்க. கந்த சஷ்டி பார்த்தா சவுண்ட் சர்வீஸ் மேடை போட்டான் பாருங்க, பந்தல் போட்டான் பாருங்க மாநாட்டுக்கு. அந்த பந்தல்காரன் பாட்டு போடுவான்ல, அவன் பாட்டு போட்டாங்க. கந்த சஷ்டி கவசம் கேசட் பாட்டு போட்டு விட்டான். ரேடியோ பாடுது, ஸ்பீக்கர்ல பாடுது. அது பாடின உடனே கீழே பவன் கல்யாண், அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் எல்லாம் உட்காந்து அந்த பாட்டு பாடினா கூட சேர்ந்து பஜனை பாடுறாங்க.
கடவுளையே ஏமாத்தலாம் பாருங்க சங்கிங்க, கடவுளுக்கே சங்குத்துறானுங்க. அப்படி நடந்ததுல அதுல முழுக்க முழுக்க அவனுக்கு என்னன்னு கேட்டா பொதுக்கூட்டம் பேசினாங்க. முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டா பொதுக்கூட்டம். நேற்று தொலைக்காட்சியில் விவாத மேடை நடக்குது இந்த மாநாடு தொடர்பா. எல்லாருமே அதான் சொல்றாங்க, அது முருகர் மாநாடு கிடையாதுங்க, அது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய தேர்தல் பிரச்சார மாநாடு நடக்குதுங்க. சங்கிகளுடைய மாநாடு, அது சங்கிகளுடைய மாநாடு. பாஜகனுடைய பினாமியா இந்து முன்னணி சொல்லி அந்த மாநாட்டத்தை சொல்லி அதுல நயனா நாயகர் அவர் பாட்டெல்லாம் பண்ணி தெலுங்கெல்லாம் பேசினார். அவர் பேசினது தெலுங்கே கிடையாது, அது பவன் கல்யாணி சிற்றாடி பார்த்துட்டு. அதுல பேசும்போது பவன் கல்யாண் பேசுறது என்ன பேசினார் பவன் கல்யாண், இந்து மதத்தை எங்க முக்கியம் இல்ல, இஸ்ரேல்ல இருந்து அது என்ன சொல்றாருன்னா வெளியில இருந்து வந்த மதத்துக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, இஸ்லாமிய மதத்துக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு தானே நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, நீங்க இந்து மதத்துக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு ஜாதி சண்டை விடுற மாதிரி அந்த பேசினா. இதுதான் நாங்க ஏற்கனவே சொன்னோம், அவனுக்கு அந்த மாநாட்டை ஜாதி சண்டை விட போறானுங்க. நம்ம இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் ஒற்றுமையாகிறோம், காலகாலமா ஒற்றுமையாகிறோம், இனி எப்படி அப்படிதான் இருக்க போறோம். அவன் வந்து இங்க இந்து 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 பண்ண போறானு அதான் அந்த பவன் கல்யாண் பேசுறான். நான் ஒண்ணு கேக்குறேன், அது என்ன நீங்க வந்து பவன் கல்யாண கூட்டிட்டு வரீங்க, இல்ல நீங்க பவன் கல்யாணம் என்ன கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கல. பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்த மோட்டிவ் என்னன்னு உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? இந்த முருகர் மாநாடுக்கு பவன் கல்யாணம் வரணும்ன்றதுல அவன் பெரிய சங்கி. யாரு? பவன் கல்யாண். நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு துணை முதலமைச்சர் வாலிப கலைஞர் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லி அதுல உறுதியா நின்று வெற்றி பெற்றார் பாருங்க. அப்ப இவன் திருப்பதியில இருந்து பேசணும் தான் இந்த பவன் கல்யாண். எப்படி சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லலாம்? தமிழ்நாடு டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் இதை நான் கண்டிக்கிறேன், ஓன்னு குச்சோம். அப்ப நாங்கெல்லாம் இதே கிங் 360 வெற்றி செஞ்சோம். ஏன் நீ பவன் கல்யாண் இங்க கூட்டினு வர? இப்ப திடீர்னு அவங்க ஏற்கனவே பிளான் தமிழ்நாடு பவன் கல்யாணம் கூட்டணும். ஏன்னு கேட்டா இப்ப எலெக்ஷன் நெருங்குது இல்ல, ஒரு 10 மாசம் தான் இருக்குது நமக்கு 2026 பொது தேர்தலுக்கு. அப்போ தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை வந்துட்டு கவரணுமா? தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை கவரணும்னா ஆந்திரால ஸ்டார் சிரஞ்சீவனுடைய தம்பி தான் பவன் கல்யாண், ஆந்திராவுடைய மெகா ஸ்டார். அந்த பிரஜாராஜன் கட்சி ஆரம்பிச்சார்ல, அவருடைய தம்பி தான் பவன் கல்யாண். அந்த பிரஜாராஜன் கட்சி தான் இவருக்கு தத்து கொடுத்துட்டார். அதுதான் ஜனசேனா கட்சி, அதுதான் சேனா கட்சி, இன்னும் அந்த கட்சி தான். அவரு இப்ப ஏன் இங்க வராருன்னா, இங்க முருகர் மாநாட்டில் அவர் என்ட்ரி கொடுத்துட்டு தொடர்ந்து தமிழ்நாடு அரசுல தொடர்பு வைத்துக் கொண்டு தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை இவர் கரெக்ட் பண்ண போறாராம். பவன் கல்யாண் வந்து ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வந்துட்டு அவர் தெலுங்கு மக்கள் மத்தியிலே, சுந்தர தெலுங்கு மக்கள் మధ్యలో మన తెలుగు వాళ్ళు అందరూ బీజేపీ ఏడీఎం కలిసి ఓటు వేయాలా, మన తెలుగు వాళ్ళకి మంచి చేసేది ఎవరంటే మన ప్రైమ్ మినిస్టర్ మోడీ గారు దా మంచిది చేస్తారు. ఇక్కడ మన డెడ్ బాడీ బొమ్మ ఎడపాడి గారి ఉండారు, నైనార్ నాగేంద్ర ఉండారు, బీజేపీ ఏడీఎంకి అలయన్స్ లో మీరంతా ఓటు వేయాలా. దాంట్లో మన తెలుగు వాళ్ళు ఎవరికి ఓటు వేయాలంటే బీజేపీ ఏడీఎంకి అలయన్స్ కి మీరు ఓటేస్తేనే మన తెలుగు మనిషికంతా మంచిది జరుగుతుంది. తెలుగు వాళ్ళంతా నేను ఎవరికి చెప్తానో వాళ్ళకి ఓటేయండి அப்படின்னு இவர் வந்து தெலுங்குல இங்க பேசிட்டா தெலுங்கார பூரா அப்படியே பாஞ்சு பவன் கல்யாண் பேச்சு கேட்டு பிஜேபி கூட்டணி ஓட்டு போட்டுருவாங்களாம். டேய் கேட்கிறவன் கேனையன்னா கேஆர் விஜயா கொண்டையில கேட்டு வச்சிருன்னு சொல்லுவானா. அங்கிருந்து இங்க பவன் கல்யாண் வந்து அவர் இங்க தெலுங்குல பேசினா, அவர் இங்க பிரச்சாரம் பண்ணா தெலுங்கு மக்கள் எல்லாம் பிஜேபி கூட்டணி ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி சிந்திக்கிறான் பாருங்க பிஜேபிக்கார. தமிழ்நாட்டில் வாழுகிற தெலுங்கு மக்களாக இருக்கட்டும், கன்னட மக்களாக இருக்கட்டும், மலையாள மக்களாக இருக்கட்டும், அனைவர்களும் இந்த திராவிட மண்ணிலே திராவிடர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தலைவர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். எனவே உங்க குருட்டு கணக்கெல்லாம் எங்க வேலைக்கு ஆகாது. நான் சொல்ல வர செய்தி, அதாவது நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறானுங்களாம் பவன் கல்யாண கூட்டின்னு வந்து. நேற்று பவன் கல்யாண கூட்டின்னு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறானுங்களாம். அதுல அந்த ஆளு பேசும்போது என்ன பேசுறான் அந்த ஆளு? இந்துத்துவாக்கு முக்கியத்துவம் இல்ல, நான் முருகருக்காக தான் வந்தேன், முருகர் தான் என்ன வளர்த்தாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் முருகன். முருகன் வந்து இவருக்கு புரட்சி தலைவரா. யாருக்கு? பவன் கல்யாணுக்கு. முருகர் வந்து புரட்சி தலைவரா. முருகர் வந்து புரட்சி தலைவர். அதனால வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இங்கதான் சார் விஷயம் வர்றது.
ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ன்றான். முருகர் மாநாடுன்னு சொன்னானுங்களே, முருகர் மாநாடுல நாங்க இப்போ பழனியில மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு நடத்தினாரு, தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி அங்க மாநாடு பழனியில. அங்க யாருன்னா அரசியல் பேசணுமா சார்? எந்த மந்திரியாவது அந்த பொதுக்கூட்டத்துல பேசினாங்களா சார்? அந்த மேடையில, அந்த மாநாட்டுல பேசினாங்களா சொல்லுங்க? முதலமைச்சர் ஏன் நேரடியா வரல? ஆன்மீக மாநாட்டுக்கு வரக்கூடாதுன்றது என்ன முதலமைச்சர் கிடையாது. பழனி மாநாட்டுக்கு அவர் சொல்லிதான் நடக்குது. ஏன் வரல? அவர் வந்தா பேனர் வைப்பான், கொடி கட்டுவான், கட்சிக்காரன் ஒரு 50,000 பேர் கட்சிக்காரங்க வருவான். சோ அது ஆன்மீக மாநாடு, பியூரா ஆன்மீக மாநாடு நடக்கணும், அதுல எந்த அரசியல் சாயம் இருக்கக்கூடாதுன்னா அவர் வீடியோ கான்பரன்ஸ்ல பேசினார். அங்க முழுக்க ஆன்மீக சொற்பொழிவுகள் மட்டும்தான், முருகரை பத்தி மட்டும்தான் பேசிச்சு. முருகர் பத்தி மட்டும்தான், முருகர் பாடல் தான் பாடுச்சு. முருகருடைய புராணங்கள், வெள்ளி தேவையான திருமணங்கள், கந்தசஷ்டி கவசம் எல்லாம் ஒரு 50 பேர் சேர்ந்து பாடினாங்க கந்தசஷ்டி கவசம். இங்க என்னடான்னா கேசட் போட்டு விட்டான், ரேடியோ போட்டு விட்டான், ரெக்கார்டு போட்டு விட்டான். ஆனா இந்த மாநாட்டுல என்ன எல்லாம் பேசிட்டு பவன் கல்யாண் இந்து விரோதமான ஒரு ஆட்சிகள் நடக்குது, இந்து விரோதமானவங்க தான் இருக்கிறாங்க, முழுக்க இந்துக்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும், முஸ்லீமு கிறிஸ்டியன்ல விரட்டிடணும், முழுக்க இந்துக்களுக்கு தான் இங்க முக்கியத்துவம் இருக்கணும். அதுக்கு என்ன நீங்க பண்ணணும்னு கேட்டா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்டா அது பொதுக்கூட்டமா? அதான் நாங்க சொன்னோமே. அதனாலதான் இந்த பதிவு. நேற்று மாநாடு முழுக்க நீங்க பாத்துட்டீங்க, நேற்று மாநாடு முழுக்க பாத்துட்டீங்க. அதுதான் இந்த பதிவுங்க, அதுதான் இந்த பதிவு. ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கன்ற வந்தாங்க. இங்க கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கிறதுன்னு பேசுற பவன் கல்யாண் யாருன்னு கேட்டா, பவன் கல்யாணுடைய மனைவியே ஒரு கிறிஸ்தவர் தான். 2 பொண்டாட்டி டைவர்ஸ் ஆயிடுச்சு, 3வது பொண்டாட்டி. அந்த அம்மா யாருன்னு கேட்டா வெளிநாட்டுக்கார். ஷீ இஸ் a foreigner, white woman, வெள்ளக்காட்சி. அந்த அம்மா வெள்ளக்காட்சி. பவன் கல்யாணுடைய மனைவியே ஒரு கிறிஸ்துவரா இருக்கிற நான் தப்புன்னு சொல்ல வரல. இவங்களா வாய்க்கிலே இந்துன்னு பேசுறாங்க இல்லையா? கிறிஸ்துவ மதம் இங்க வளருது, இஸ்லாம் மதம் இங்க வளருது, நம்ம மதம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு பேசுறாங்க இல்ல? அவர் மனைவியே ஒரு கிறிஸ்தவர் தான். திருப்பதியில போய் மொட்டைலாம் கூட அடிச்சாங்க. இப்போ ஏதோ அவங்க பையன் ஒரு சிங்கப்பூர் ஆக்ஷன்ல, ஃபயர் ஆக்ஷன்ல மாட்டின்னு கடவுள் புண்ணியத்தை உயிர் பொழிச்சிட்டாங்கன்னு போய் அந்த அம்மா போய் யாருன்னு கேட்டா அந்த வெளிநாட்டுக்கார அந்த வெள்ளக்கார பொம்பளை பவன் கல்யாணுடைய மனைவி போய் திருப்பதியில போய் மொட்டை கூட வச்சாங்க. சோ இவர் மனைவியே ஒரு கிறிஸ்துவர். கிறிஸ்துவ மதம் வளருது, இஸ்லாம் மதம் வளருது, நம்ம மதம் வளரலன்னு அவனுக்கு மத கலவரத்தை உண்டுவாக்கணுங்க, மதவெறி வர மாதிரி பேசுவானுங்க, மதவாத மாநாடு தான் அதுன்னு நாங்க சொன்னோம் இல்ல? நேற்று பவன் கல்யாண் பேச நிரூபணம் ஆயிடுச்சா இல்லையா? நிறுவனம் ஆயிடுச்சு. எல்லாம் பேசிட்டு அப்போ நமக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். வீட்டுக்கு போகும்போது எல்லாம் உறுதியோட ஒரு எண்ணத்தோட போங்க. என்னன்னு கேட்டா நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் ரெக்கார்ட்ல கந்தசஷ்டி கவசம் பாட்டை போட்டு கீழே உக்காந்து கை தட்டிட்டு பஜனை ஆட்ட அந்த ஆள் பாட்டுக்கு போய் நேர்கிறாரு. இது மதவாத மாநாடு, தேர்தல் பிரச்சார மாநாடு, பாஜகவின் பொதுக்கூட்டம், சங்கிகளுடைய நிகழ்ச்சி, சங்கிகளின் மாநாடு என்று நேற்று நடத்திய நிகழ்ச்சி உணர்த்தியதா இல்லையா? மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு சொன்ன போது எல்லாரும் கோபம் வந்துச்சு. மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு சொன்ன போது எல்லாரும் கோபம் வந்துச்சு. நேற்று அண்ணன் சேகர் பாபு கூட அது மறைமுகமா விமர்சனம் பண்றாங்க அந்த மாநாட்டுல. அந்த இந்து முன்னணி தலைவர் இருக்கிறாரு தமிழ்நாட்டில், அவர் சொல்றாரு சேகர் பாபு கடவுளை வேண்டி நின்றுப்பாரு, இந்த மாநாடு பண்ணா கெலிக நின்று போயிடணும்னு. ஆனா மாநாடு நடந்துச்சு. யோ லூசு, அது நீங்க நினைக்கிறது. முருகருக்கு மாநாடு நடக்கிறதா நாங்க பெருமையா கருதுறோம். ஆனா உங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக கடவுளுக்கு அடமானம் வைக்கிறீங்களா? ஏன்னா கடவுளை அடமானம் வச்சுதான் நீங்க அங்க வடமான எழுத்த தொடர்ந்து ஜெயிக்கிறீங்க. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ராமரை ஏமாத்தினீங்க. ஆனா ராமரே உங்களுக்கு கைவிட்டான் பிஜேபி. ஆமா, அயோத்தியால கோயில் கட்டிக்கிறாங்களே ராமருக்கு, அங்க பிஜேபி தோத்து போச்சு. கோயிலே கொஞ்சம் இஞ்சி உழுந்துச்சு. மோடி திறந்தாரு, என்ன திட்டி படிச்சு என்னன்னு தெரியல. ராமர் அங்க உங்களை கை விட்டாரு. இப்ப தமிழ்நாட்டுல நீங்க இங்க வந்து என்ன பண்ணணும்? இங்க எங்கேயாவது ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணோம்? நாங்க எப்ப பார்த்தாலும் இந்துத்துவா கையில் எடுப்போம். ஒண்ணு இந்துத்துவா கையில் எடுப்பாங்க, ராமர் அண்ணுவான். எலெக்ஷன் வர நேரம் பார்த்து வாரெல்லாம் வரும், வாரெல்லாம் வரும், எல்லையில பதட்டம் எல்லாம் உருவாகும். முக்கியமா கையில சாமி எடுப்பான், இந்துத்துவானுவான். அந்த வேலையை தமிழ்நாட்டில் வச்சுக்கல. அந்த முருகரை கையில் எடுத்தான் இவங்க. ஏற்கனவே நீங்க முருகரை கையில் எடுத்துட்டீங்களே, அதான் வேலைக்கு ஆகலையே. ஏற்கனவே அவர் முருகன் கையில வேலை எடுத்துட்டாருல,
இன்னைக்கு ஒன்றிய இணையமைச்சரா இருக்கிற முருகன் அன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் இருக்கும்போது திருத்தணியில தூக்கினார் வேலை. திருத்தணியில வேல் எட்டார். 10 நாள் கூட போல அந்த வேலை அத்தனை முடிச்சுக்கினார். முருகர் கை கொடுக்கல, ஓடி போடுறான்ட்டாரு, வேலையே குத்தி போடுவாரு. முருகர் கை விட்டாரு. எந்த முருகர் கை விட்டு ஃபெயிலியர் ஆச்சோ திரும்ப அதே முருகரை கையில் எடுக்கிறாங்க. திரும்ப அதே முருகரை கையில் எடுத்து முருகர் மூலியமா நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம். அதே நயினா நாகேந்திரன் சொல்லியா ஜூன் 22 முருகன் மாநாட்டில் எங்கள் பணியை தொடங்குவோம், 2026 ஆட்சி பீடத்தில் அமருவோம். அதான் இந்த 22ஆம் தேதி முருகன் மாநாடு தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி 2026 நாங்க ஜெயிச்சிருன்ற மாதிரி நயினா நாகேந்திரன் பேசல. நேற்று அந்த வேலை தான் பண்றாங்க. ஏற்கனவே முருகரை கையில் எடுத்து முருகர் கை விட்டாரு. நேத்து அந்த பவன் கல்யாண கூட்டம் வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை இருந்தாலும் பேசிட்டு இந்து மதம் இந்து மதம் இந்து மதம் மட்டும்தான், இந்து மதம் தான் முக்கியத்துவம் சொல்லி கடைசியில போகும்போது ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கன்னா இந்த ஆட்சி அகற்றிட்டு சங்கி பசங்க இவங்கள உட்கார வைங்க அன்ற மாதிரி சொல்லி நேற்று அந்த மாநாட்டுல ஒரு கூத்து நடக்குது. என்னன்னு கேட்டா, தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா குறித்து அவங்களை விமர்சிச்சு ஒரு காணொலி வெளியிடுறாங்க அந்த மாநாட்டுல. இவங்க எல்லாம் நாத்திகவாதிங்கன்னு சொல்லி பெரியாரையும் அண்ணாயும் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் கடுமையாக விமர்சித்து ஒரு காணொலி வெளியிடப்படுகிறது. இதை உட்காந்து அறிவுஜீவி உட்காந்து கைத்தட்டின்னு பாக்குறது யாருன்னு கேட்டா, இந்த அடிமை கூடார எடப்பாடி பழனிசாமி கோவதில்ல, இந்த அடிமை கூடார இந்த செல்லூர் ராஜு சயின்டிஸ்ட், அந்த செல்லூர் ராஜு அந்த ஆளுமா டூலுமான்னு கூவாத்தூர்ல டான்ஸ் போட்டு ஜட்டியோட டான்ஸ் ஆடினா பாருங்க, ராஜன் செல்லப்பான் அந்த அதிமுக எம்எல்ஏ, அங்க இருக்கிற அதிமுக மாவட்ட செயலாளர், அதிமுக நிர்வாகிங்க எல்லாம் உட்காந்து கை தட்டினேங்கிறாங்க. அவங்க பெரியாரையும் அண்ணா விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி போடுறான், அத்தையும் பார்த்து கை தட்டுறானுங்க இந்த கொர்ராடம் வந்தங்க. அதுக்கடுத்து பேசின அண்ணாமலை அந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா அவனுக்கு சொல்லியா தரணும் பேசுறதுக்கு. அவன் ஏற்கனவே லூசு பையன், அவன் ஏற்கனவே வெறியிலுக்கிறான் நம்மள பாஜக தலையை பத்தி தூக்கிட்டாங்கன்னு. அங்க இன்னும் மதக்கலவரத்தை தோன்ற மாதிரி பேசுறான். வர வர இஸ்லாம் மதம் வளர்ந்துன்னு போயினே இருக்குது. ஒரு முருகர் மாநாட்டில் பேசுறான் பார் சார், வர வர இஸ்லாம் மதம் வளர்ந்துன்னு போயிட்டே இருக்கு, வர வர கிறிஸ்துவ மதம் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம இந்து மத நிலைமை என்ன? 3வது மதம் உலகத்துல நம்மளுது. நம்ம 2 நாடுகள் இருந்தா கூட நம்மளுது 3வது மதம். நம்ம இந்து மதம் என்ன ஆயிட்டு இருக்கு? நம்ம இந்து மதம் அழிக்கிறாங்க, இந்து மதத்துக்கு விரோதமா செயல்படுறாங்க. நம்மள சொல்றான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் இல்லை என்றால், திராவிட மாடல் ஆட்சி இல்லை என்றால், தலைவர் தளபதி ஸ்டாலின் இல்லை என்றால், இந்த இந்து மதத்தை நேற்று ஒரு வழியாகிட்டு இருப்பான் பிஜேபி சங்கி பசங்க. திராவிட மாடல் அரசு இல்லைன்னா, தலைவர் தளபதி ஸ்டாலின் இல்லைன்னா, இந்நேற்று இந்து மதத்தை ஒரு வழியாகிட்டு இருப்பானுங்க. இந்த சங்கி பசங்க இந்து மதத்தை ஒரு வழியாகிட்டு இருப்பானுங்க. எனவே எல்லாரும் வந்துட்டு மதம் மாறுறாங்க. கட்டாயமா யாரும் மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லுங்க. எல்லாரும் முருகருக்கு கும்பிடுங்க, உங்களுக்கு அருள் கிடைக்கும்னு சொல்லு. கட்டாயமா யாரும் மதம் மாறக்கூடாது, யாரும் மதம் மாறக்கூடாது கட்டாயமா. யாரெல்லாம் இந்து மதத்துல இருந்து மதம் மாறி போனாங்களோ அவங்களெல்லாம் மீண்டும் நம்ம இந்து மதத்தை கூட்டுவாங்கன்றான். நேற்று அவன் பேசுனதுல ஹைலைட்டா தான் சார், கட்டாயமா யாரும் மதம் மாறணும்னு விரும்பினா கூட மதம் மாற கூடாதீங்க. கட்டாயமா யாரும் மதம் மாறக்கூடாது. அப்படி யாருன்னா மதம் மாறிந்தா கூட அவங்க அத்தனை பேரையும் வலியுறுத்தி நம்ம தாய் மதத்தை கூட்டுவாங்க. இப்ப நான் அவனு கேட்கிறேன், அண்ணாமலை ஏன் மதம் மாறுறாங்க? நீ பெரிய அறிவுஜீவி இல்ல, லண்டன்ல போய் இன்னும் படிச்சுட்டு எல்லாம் வந்தியே. அண்ணாமலை கேட்கிறேன், ஏன்பா மதம் மாறுறாங்க? இந்து மதத்தில் பிறந்த உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் இந்து மதத்திலிருந்து ஏன் புத்த மதத்துக்கு போனார் சொல்ல எனக்கு. நம்ம பிறந்த மதத்துல நமக்கு மரியாதை இல்லை, நம்ம மத கடவுள்களை நம்மளால வழிபட முடியல. மாநாட்டில் இவன் பேசின பேச்சுங்க, அண்ணாமலை பேசின பேச்சுங்க, ஆன்மீக மாநாடு முருக மாநாடுன்னு சொல்லிட்டு அவன் பேசின பேச்சுங்க, கட்டாயமா யாரும் மதம் மாறக்கூடாதுன்னு சொல்லுங்க. மதம் மாறினால் தடுங்க. வேற மதத்துக்கு போனோம்னா நம்ம மதத்தை கூட்டினாங்கன்னு மதக்கலவரத்தை தூண்ட மாதிரி அந்த மாநாட்டுல பேசினான். அதுதான் மதவாத மாநாடுன்னு சொன்ன பாருங்க. அதான் நேற்று நடந்துச்சு. அண்ணாமலை கேட்கிறேன், என்னத்துக்குடா மதம் மாறுறான்? இந்துவில் இருக்கிறவன் வேற மதத்துக்கு ஏன் போறான்? 90% கிறிஸ்துவ மதம். யார் போறது கிறிஸ்துவ மதத்துக்கு? யார் போறது? நீ கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம், அவங்க போறாங்களா? இல்ல வன்னியர் சமுதாயம் போறாங்களா?
இல்ல மோலியார் சமுதாயம் போறாங்களா, முக்குளத்தூர் போறாங்களா, தேவர் போறாங்களா, நாடார் ஏற்கனவே நாடார் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இந்து நாடார் போறாங்களா, இல்ல நாயுடு, செட்டியாரு, ரெட்டியாரு யாருன்னா போறாங்களா? யார் போறாங்க? யார் போயிருக்காங்க? யாரால போனாங்க? நீங்க சங்கி. எந்த பாப்பாங்கட நீ அடிமையா இருக்கிற அந்த பாப்பா சங்கியால தான் பட்டியலினத்தின் மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு சென்றார்கள். எதுக்காக கிறிஸ்துவ மதத்துக்கு போறாங்க? இந்த மதத்துல மரியாதை இல்லை, அன்டச்சபிலிட்டி, தீண்டாண்மை, தெருவில் நடக்கக்கூடாது, தோல் மேல துண்டு போடக்கூடாது, பொதுக்கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, பொது குளத்துல தண்ணி எடுக்கக்கூடாது. கோயிலுடைய உச்சம் தெருவில் வந்துச்சுன்னா அந்த தெருவில் யாரும் நிற்கக்கூடாது, எல்லாம் தூரம் போயிடணும். டீ கடைக்கு போனா தனி கிளாஸ். இந்து மதத்திலேயே நசுக்கப்பட்டார்கள், அசிங்கப்படுத்தப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். ஒரு மனசார சாமி கும்பிட முடியாது. நீ யாரா கும்பிடும் சாமி? தூரம் ஓடுறான். அப்படி என்னபோது சொந்த மதத்திலே புறக்கணிக்கப்பட்ட பொழுது, சொந்த மத வழிபாடுகளை செய்ய முடியாத இருக்கிற சூழ்நிலை வீட்டிலே முடங்கி கிடந்த பொழுது, அப்பொழுது கிறிஸ்துவ பாதிரியார்கள் அவர்களை வீட்டு தேடி சென்றார்கள். அவங்க வீட்டு தேடி போனாங்க. நம்ம கோயில்ல பூணூல் போட்ட ஐயரை எப்படி ஐயருன்னு சொல்றோமோ அந்த மாதிரி அவங்களும் ஐயருன்னு தான் சொல்லுவாங்க. அண்ணாமலைக்கு சொல்றேன், மதம் மாறினவங்களாம் கூட்டணுவான்றிய, அதுக்கு உனக்கு சொல்றேன், அவங்களும் ஐயருன்னு தான் சொல்லுவாங்க. ஐயர் வந்துக்கிறாங்க வீட்டுக்கு. அவங்க பார்த்தாங்க, நல்லா வெள்ளையும் சொல்லிமா ஃப்ரெஷ்ஷா கையில ஒரு பைபிள் வச்சுன்னு உள்ள வந்தோடனே பார்த்தாங்க, ஐயரா? நம்ம ஐயர் அவன் நடக்கிற தெருவிலே உள்ள வரக்கூடாதுன்றான். அவன் கிட்ட போறது இருக்கட்டும், அவன் நடக்கிற தெருவிலே நம்ம நடக்கக்கூடாது, அவன் எதிர்க்க வரக்கூடாது, அவன் அங்க வந்தா நம்ம இங்க எங்கன்னா ஒளிஞ்சுக்கணும், அவன் தான் நம்மளை கட்டி ஆள்றான். ஆனா எங்க ஐயர் நம்ம வீட்டுக்கே வந்துக்கிறாங்களே. இவரு யாரு? இயேசு சாமிங்கிற கோயில்ல, மாதா சாமிங்கிற கோயில்ல ஒரு ஐயரு, இவரு தான் ஜபம் பண்றவரு, உங்களை தேடி வந்துக்கிறாருன்னு அவங்களெல்லாம் தொட்டு பேசினாரு. நம்ம கோயில் ஐயர் நடக்கிற தெருவிலே நம்மளால போக முடியாது. ஆனா என்னடான்னு கேட்டா இந்த ஐயர் நம்மளை தொட்டு பேசுறாரு, அப்ப இந்த மதத்தை நம்மள மதிக்கிறாங்கன்னு எல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு போனாங்க. இப்படிதான் மதம் மாறினது. அவன் மதம் மாறினது காரணம் யாருன்னு கேட்டா, உன்னுடைய தீண்டாண்மை, உன்னுடைய கொடுமை, உன்னுடைய மேல் ஜாதி கீழ் ஜாதி நீ பார்த்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினிய. அதனாலதான் சீத்து போட அவன் மதம் வேணாம்னு சொல்லி கிறிஸ்துவ மதத்துக்கு போனாங்க. அவங்கள நீ கூப்பிடுவியா? வந்துருவாங்களா? இதுதான் சார் அவன் நேற்று மாநாட்டில் பேசினாங்க. அடுத்து என்ன சொல்றான், நம்ம இந்து மதத்தை சின்ன வயசுல இருந்தே பசங்களுக்கு வந்து அப்படியே ஊறணும் உடம்புல. எல்லாரும் போகும்போது குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு ருத்ராட்ச கொட்டை கட்டிட்டு கழுத்துல, குழந்தைங்களுக்கு ருத்ராட்ச கொட்டை கட்டிட்டு விபூதி வச்சிரு நெத்தியில வச்சு நம்ம மதத்தை பத்தி சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பு. அது குழந்தைங்க என்னங்க தெரியும்? இப்ப குழந்தைங்க உள்ள இந்து அண்ணா என்ன, கிறிஸ்டின் என்ன, முஸ்லீம் அண்ணா என்னன்னு தெரியாது. நீ ஒரு ருத்ராட்ச கொட்டை கட்டி, இது என்ன ருத்ராட்ச கொட்டைன்னா சொல்லுவாங்க, இந்த சாமிப்பா, ஈஸ்வரன் பா, இது நம்ம எல்லாம் இந்துக்கோ, இது திருநூறு, இது சாமி வச்சுக்கோ, நம்ம எல்லாம் இந்து சாமின்னு. அவன் உள்ள போகும்போது நான் இந்துன்னுவான். அவன் இன்னொருத்த மேத்தோ முசல்மான், நான் கிறிஸ்டின் முஸ்லீம் பண்ணுவான். இன்னொரு குழந்தை நான் முஸ்லீம் பண்ணும், இன்னொரு குழந்தை நான் கிறிஸ்டின் பண்ணும். அந்த ஸ்கூல்லயே வந்துருது பாரு ஜாதி, நீ இந்து நான் முஸ்லீம் கிறிஸ்டின். எங்க எத்தனோ சண்டை விடுறான் பாத்தீங்களா? அண்ணாமலை கரண்ட் அடிப்பட்ட காக்கா பரதேஷ் பையன் எங்க விடுறான் பாரு சண்டைங்க. நேற்று இதுதாங்க அந்த மாநாட்டுல நடந்துச்சு. ஒரு முருகனுக்கு தொடர்பான ஒரே ஒரு நிகழ்ச்சி கூட அங்க இல்ல. பேருக்கு கந்த சஷ்டி கவசம் சொல்லி ரெக்கார்டு போட்டு விட்டானுங்க. நல்ல வேலை ரெக்கார்டு கடாம விட்டானுங்க. ஒரு ரெக்கார்டு போட்டு விட்டு ரேடியோ செட்ல பாட்டு போட்டு விட்டு கூட அவனுக்கு பாடினானுங்க. இது கிட்னஸ் ரெக்கார்டா? இது கிட்னஸ் ரெக்கார்டா? ஒரு மாற்றத்தை நம்ம எல்லாம் உருவாக்கிடுவோம். இந்த மாநாடு வரும் பொழுது எல்லோரும் முருக பக்தர்களாக வந்திருப்பீர்கள். திரும்பி செல்லும் பொழுது வீரபாகுவாக திரும்பி செல்லுங்கள். யார் சொல்றது? அண்ணாமலை. இதுக்கு என்ன அர்த்தம் சார்? வீரபாகுன்னா என்ன? முருகருடைய போர்ப்படை தளபதியில் ஒரு போர் என்று சொன்னால் வாளேந்தி செல்லக்கூடியவன். ஏன்டா சாமி கும்பிட வந்தவன் ஏன்டா வாளேந்தி சண்டைக்கு போனான்? அவன் சாமி கும்பிட வந்துக்கிறான். சாமி கும்பிட வந்த கோயிலுக்கு என்னது சார் போறோம்? என்னது கோயிலுக்கு போறோம்? நம்ம ஒரு மனுஷன் கஷ்டமா இருந்தா சாமி போய் கையெடுத்து கும்பிட்டா இது ஒரு மனுஷன் ஒரு அமைதியா ஒரு 10 நிமிஷம் கோயில்ல உட்காந்தா மனசுல இருக்கிறதெல்லாம் அந்த கடவுள்கிட்ட கொட்டிட்டு வெளியே வரும்போது ஃப்ரீயா வரும். நீ வெளியே போகும்போது சண்டைக்காரனா போன்றான். எதுக்கு? தேர்தலுக்கு தயாராகும், சண்டை போடு. திமுக காரங்கிட்ட தேர்தலுக்கு தயாராகும். முருக பக்தரா வந்த இல்ல, வீரபாகவா வெளியே போ, சங்கியா முழு சங்கியா மாறி போ, போய் எலெக்ஷன் வேலை செய். அடுத்த ஆட்சிக்கு வரலாம், ஊர்ல இருக்கிற கோயில்லாம் இடிக்கலாம், மத கலவரத்தை உண்டாக்கலாம்.
இந்த மாதிரி தான் நேற்று அண்ணாமலைங்க பேசணும். கருப்பூர் கூட்டம்ன்றானுங்க அவங்க. அதாவது அந்த அந்த பவன் கல்யாண் பேசுறது கருப்பூர் கூட்டம். వాళ్ళు భగవంతుడు వేరు, మన భగవంతుడు వేరు. మన భగవంతుడు మురుగురు అంటే చెప్తే మన భగవంతుడు మురుగన్, వాళ్ళంతా కరుపురు. వాళ్ళ భగవంతుడ బయట ఉంటుంది. ஊருக்கு வெளியிற சாமி அவன் மறைமுகமா சொல்றான். யாரு? நம்ம கருப்பண்ண சாமி, முனியாண்டி, முனீஸ்வரன். உன் சாமி என் சாமி வேறண்டா. டே, அந்த சாமி எல்லாம் எஃப்சி, விநாயகர், மகாலட்சுமி, அதெல்லாம் எஃப்சி, ஃபார்வர்ட் காஸ்ட். ஆமா, எங்க சாமி எல்லாம் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஷெட்யூல்டு. நாங்கெல்லாம் ஊருக்கு வெளியே தான் இருப்போம். ஐயர் வர மாட்டான் எங்க சாமிக்கு பூஜை பண்றதுக்கு. எங்களுக்கு உள்ளே பூசாரி பண்டாரம் இருப்பாங்க. எங்க சாமிக்கு பொங்கல், வடை, சாம்பார், நெய், புளியோதரை, எலுமிச்சம்பழ சாதம், பஞ்சாமிர்தம், பழங்கள் இதெல்லாம் கிடையாது. எங்க சாமிக்கு சுருட்டு, சாராயம், கருவாடு, ஆடு, மீன், கோழி, இதுதான் எங்களுக்கு. ஊருக்கு ஒதுக்கு போறோமா நாங்க கும்பிட்ட சாமி, அந்த சாமி தான் நாங்க போய் கும்பிட முடியும். உங்க சாமி தான் நீங்க தான் கோயிலுக்குள்ள விட மாட்டேன்றீங்களே. நாங்க ஊருக்கு வெளியே எங்க சாமி கும்பிடணும். அத்தை கிண்டல் பண்றான். யாரு? அந்த ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர். சோ நேத்து ஆன்மீக மாநாடு என்ற பேரில் நடந்தது இதுதாங்க. நான் ரொம்ப சுருக்கமா பேசியிருக்காங்க. இதுவே நடந்தது இதுதாங்க. முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சார மாநாடு, முழுக்க முழுக்க சங்கிகளின் மாநாடு. அண்ணாமலை என்ன சொல்றான்? முருகர் பக்தரா வந்தவங்க நீ திரும்பி போகும்போது வீரபாகவா போ, வீரமா போ, வீரபாகவா போய் நம்ம அடுத்து ஜெயிக்கிறதுக்கான வேலையை போய் பாருங்கடா சங்கி பசங்களான்னு சொல்லி முருகர் மாநாட்டுக்குன்னு பஸ்ல முருகர் மாநாடுன்னு சொல்லி முருகர் மாநாடுன்னு சொல்லி தான் ஆட்களை கூட்டணும் வந்தான். முருகர் மாநாடுன்னு சொல்லி முருகர் மாநாடுன்னு சொல்லி காசு கொடுத்து அதுக்கே கூட்டினது ஒரே மாநாடு நேற்று மதுரையில தான் மாநாடு. காசு கொடுத்து தான் கூட்டினு வந்தாங்க எல்லாரையும். எச் ராஜா வேலு குத்திக்குவானா? அளவு குத்திக்குவானா? பால் காவடி எடுப்பானா? பம்பைக்கு டான்ஸ் ஆடுவானா? எச் ராஜா ஆடுவானா? சொல்லு. முருகர்னா என்ன? அரோகரா அரோகரான்னு காவடி எடுக்கிறது, பால் காவடி எடுக்கிறது, அழக குத்திக்கிறது, எல்லாம் என்ன நடக்குது அதெல்லாம் செய்வானா எச் ராஜா? எவனா செஞ்சானா அந்த மாநாட்டுல? எவனா அழகு குத்துனானா, காவடி எடுத்தானா, என்னென்னவோ யாருன்னா எதனா பண்ணாங்களா? பார்ப்பனிய நம்மளை ஏமாத்துறதுக்கு அவன் நடத்தின மாநாடு தான் நேற்று முருகர் மாநாடு. பார்ப்பனிய நம்மளை ஏமாத்துறதுக்கு என்ன சொல்றது, நேற்று அவனுடைய பினாமி மாநாடு தான் அந்த மாநாடு. இதைதான் நாங்க அடிச்சு ஆனா நேற்று இதை எல்லாமே எதிர்க்கிறாங்க. நீ பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டம் சொல்லிட்டு போ, ஏன்டா முருகர் மாநாடுன்னு சொல்ற? அந்த பாஜகவுக்கு பினாமியாகிற இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி வச்சு இந்து மக்களை ஏமாத்துறீங்களா? திமுக இருக்கிற வழிக்கு அது நடக்காது. எனவே நேற்றைக்கு இந்து மாநாடு என்று சொல்லி, முருகர் மாநாடு என்று சொல்லி, சங்கிகளினுடைய மாநாடு, ஒரு மதவாத மாநாடு, மற்ற மதங்களை அவமதிக்கின்ற வகையிலே அங்கே பவன் கல்யாண், அண்ணாமலை போன்றவர்கள் பேசி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நேற்றைக்கு மதுரையில் நடந்தது. நேற்றைக்கு முருகன் மாநாடு என்ற பெயரிலே அவர்கள் நடத்திய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் கூட ஃபெயிலர். சூரசம்ஹாரம் செய்வேன் விடமாட்டோம், நாங்க சூரசம்ஹாரம் செய்வோம்னு கரண்ட் அடிப்பட்ட காக்கா என்ன சொல்றது? அந்த அண்ணாமலை பேசணும் சூரசம்ஹாரம் செய்யணும்னு. நீ ஒரு மயிரும் கொடுக்க முடியாது அண்ணாமலை. சூரசம்ஹாரம் செய்ய போறோம். யாரு கேட்டா தமிழினத்தின் தன்மான தலைவர், தேச தலைவர், அன்பு தலைவர், 2026 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் ஆர் வி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2026 தேர்தலிலே எப்படி திருச்செந்தூரிலே முருகர் சூரசம்ஹாரம் செய்து அங்கே அரக்கனை கொன்றாரோ, அதுபோல் 2026 இந்த இருபெரும் தலைவர்களும் சூரசம்ஹாரம் செய்வோம். பாஜக என்கின்ற சங்கிய சங்கரத்து சங்கூதி இந்த மண்ணிலிருந்து விரட்டுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு, எனவே மதுரையிலே நடைபெற்றது முருகன் மாநாடு இல்லை, முருகன் மாநாடு இல்லை, மதுரையில் நடைபெற்றது முருகன் மாநாடு இல்லை, பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டம், சங்கிகளின் கூட்டம், மதவாத கூட்டம், அது ஒரு அரக்கர்களின் கூட்டம். நேற்றைக்கு முருகர் பெயரை நடத்திருக்கிறார். அந்த முருகர் உங்களை தண்டிக்காமல் விடமாட்டான். என்றைக்கும் முருகர் எங்கள் பக்கம். நன்றி, வணக்கம். நாளைக்கு ஒரு பதிவை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.
Chennai Silks. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.